தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆகஸ்ட் மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தனுசு ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் இருக்கார். பரிவித்தனை யோகம் அப்படின்றது இந்த மாத தொடக்கத்திலேயே குரு பகவானுக்கு உண்டு. தனுசு ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தில் ராகு பகவான் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ராகு பகவானுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமான் அவதரிச்ச நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கார். ராகுவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை. அதுபோக குரு பகவான் தனுசு ராசிக்கு சொந்தக்காரர். தனுசு ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்துக்கும் சொந்தக்காரர். அப்போ குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்திலையும் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்திலையும் பார்க்கக்கூடிய அருமையான நேரம். 11வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரனும் குரு பகவானோட சேர்ந்திருக்காரு. இந்த மாத தொடக்கத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை உங்கள் காட்டில் மழை தான். பொதுவாக ஒரு மனுஷனை நேர காலங்கள் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் தீர்மானிக்குது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியான முறையில் அமைஞ்சிடுச்சுன்னா ஆண்டியாக இருந்தாலும் அரசன் ஆகிடுவார். அதே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரசனாக இருந்தாலும் ஆண்டி ஆகிடுவாங்க. இது யதார்த்தமான உண்மை. சரிங்களா? அப்போது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த மாதம் கேட்டிங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம். அந்த அளவுக்கு நான் உயர்த்தி பேசுகிறதுக்கு என்ன காரணம் இல்லாமல் பேசிவிடுவோனா? தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானம்னா தனஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். சனி பகவான் தனுசு ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் வக்கரத்தில் இருக்கார். அதாவது வக்கர கதியில் இருக்கார். அப்போது தனஸ்தானாதிபதியுடைய பார்வை தனுசு ராசி மேலே, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வை தனுசு ராசி மேலே படுது. பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்தும், குடும்ப ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்தும், படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் கொடுக்கும், உடல் ஆரோக்கியம் பெருகும். வண்டி அடமானம் வச்சிருக்கிறேன், வீட்டு அடமானம் வச்சிருக்கிறேன், நகை நட்டு அடமானம் வச்சிருக்கிறேன், இந்த சங்கடங்களால் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துரும். தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். சனி பகவான் எப்படி பார்க்கிறாரோ அந்த மாதிரி தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் ராசியை பார்க்கிறார். எப்பேற்பட்ட நேரம்னு பாருங்க. தனஸ்தானாதிபதியும் பார்க்க, தனகாரகனும் பார்க்க, செல்வந்தன் சொல்லக்கூடிய சுக்கிரனும் பார்க்கிறார். அசுர குருவும் தேவகுருவும் சேர்ந்து 7வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். தீராத திருமண தடைகள் தீரும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுயா, சரியாகிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். ஒரு புதுமையான ஒரு தெம்பு தைரியத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. என்னால் முடியாதுன்ற மனநிலை இப்போ இருக்குதுன்னா ஏன் நம்மளால முடியாது அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுக்க போகுது ஆகஸ்ட் மாதத்தில். அதுபோக ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை நல்லா இருந்தால் வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். வாழ்க்கையில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருந்தது, குளறுபடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்வாதாரம் அர்த்தம் இல்லாமல் போயிடும். நான் யாருக்கு உழைக்கணும், யாருக்கு சம்பாதிக்கணுன்ற எண்ணம் மனசுக்குள்ளார வரதான் செய்யும். அப்போது இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் முழுமையாக சரியாகிறதுக்கான நேரம். அதுவும் தீராத திருமண தடை தீருன்னு சொன்னேன். சார் எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க சார்? ஆதாரம் இல்லாமல் சொல்லிட மாட்டேனுங்க. நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனல் எல்லாம் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான பதிவு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்துக்கு ஆதாரம் இருக்கணுங்க. அந்த ஆதாரத்தை சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னா யாருன்னா சனி. அப்போ சனியுடைய பார்வைப்படுது. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண காரகன் ஆணுக்கு சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாய். சுக்கிரனுடைய பார்வையும் செவ்வாயுடைய பார்வையும் தனுசு ராசி மேலே படுது. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி,
போராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறது உறுதி. போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது. இது வரைக்கும் நான் பார்த்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடந்தது, என்னை பார்த்துட்டு போன மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் நடந்தது, எனக்கு நடக்கலை, எனக்கு கல்யாண பிரார்த்தம் இல்லை போல இருக்குதுன்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தா பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ளார திருமணத்தில் இருக்கிற தடை நீங்கிடும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. வர்ற தீபாவளிக்கு கணவன் மனைவி அப்படின்ற பேர் இருக்கோ இல்லையோ, பொண்ணு மாப்பிள்ளைன்ற பேர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நாம் மட்டும்தான் பரிசம் போட்டால் 3 மாதம் கழித்து பந்தலை போடுவோம். பரிசம்ன்றது நிச்சயம் பண்ணுறது, பந்தலை போடுறதுன்றது கல்யாணம் பண்ணுறது. அப்போது ஆவணியில் பரிசம் போட்டால் ஆவணி, புரட்டாசி, அப்புசி. சில பேருக்கு வர தீபாவளி தலை தீபாவளியாக இருக்கும். சில பேருக்கு வர தீபாவளியில் பொண்ணு மாப்பிள்ளையாக கணவன் மனைவியாக ஆகிறதுக்கு முன்னுக்கு மாப்பிள்ளை மணமகள், அதாவது பொண்ணு மாப்பிள்ளை, அந்த மாதிரி ஒரு பேர் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். சார் நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு காதில் தேன் பாயிற மாதிரி இருக்குது. ஆதாரம் கொடுக்குறேன். சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கிறாரு, குரு உங்கள் ராசியை பார்க்கிறாரு, செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கிறாரு. செவ்வாய் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐன சுகஸ்தானாதிபதி. இப்போ நீங்கள் என்னன்னு கேட்பீங்க, சார் நீங்கள் சொல்கிறத விட பல விஷயத்தை நான் பார்த்துட்டேன், எல்லாரும் இப்படி இன்னைக்கு தான் பேசுகிறாங்க, யார் எங்கே பார்த்தா எங்களுக்கு என்ன இருக்குது, எங்களுக்கு நடக்குமா நடக்காதா? நடக்கலைன்னா என் சட்டையை பிடிச்சி கேளுங்க. ஆனால் முயற்சி செய்துட்டு ஏன்னா அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும், அழாத குழந்தைக்கு பால் கிடைக்காது. முயற்சி செய்து பார்த்துட்டு நடக்கலைன்னா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நேரடியாக என் மூஞ்சி பார்த்து நீங்கள் கேட்ட மாதிரி நான் நினச்சிக்கிறேன். நான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படி இருக்குதுன்றது எனக்கு தெரியாத, நான் பார்க்கல, கோட்சார பலன் தான் சொல்கிறேன். ஆனால் இதுதான் நடக்குன்னு தீர்மானமாக சொல்லியிருக்கிறேனுங்க. சரியா? தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் தயவு செய்து அவங்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. பிரமாதமான மாற்றங்களை தரப்போகுது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம். அதுபோக எல்லாருக்குமே எல்லா எதிர்பார்ப்புகளும் இருக்கும். முக்கியமான எதிர்பார்ப்பு, எதிர்காலத்தில் நாம் எப்படி இருப்போம், எந்த மாதிரியான வேலை அமையும், எந்த மாதிரியான வாழ்வாதாரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்காகவே இந்த புத்தகத்தை எழுதி கொடுக்குறேனுங்க. இந்த டைரி கிடையாது, ஜாதக நோட்டு. இந்த ஜாதக நோட்டில் ஒரு மனுஷனுக்கு எத்தனை தசை வருதோ, சில பேருக்கு 7 திசை வரும், சில பேருக்கு 8 திசை வரும், சில பேருக்கு 9 திசை கூட வரும். எல்லா திசைக்குண்டான பலன், ஒரு தசையில் 9 புத்தி வரும், அந்த 9 புத்திக்குண்டான பலன் வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசா புத்தி பலனும் இதில் வந்துடும். உங்களுடைய ராசி கட்டத்தில் எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குது, ஒரு இடத்துல இருந்தால், மேஷத்தில் குரு இருந்தால் அதுக்கு என்ன பலன், ரிஷபத்தில் குரு இருந்தால் அதுக்கு என்ன பலன், எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கும் அதுக்கு உண்டான பலன், உங்கள் ஜாதகத்தில் உண்டான முழுமையான யோகம், மொத்த சரித்திரத்தையும் இந்த சாதகத்தில் எழுதி கொடுத்துருவேனுங்க. இந்த ஒரு நோட்டு போதும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்கு. சரியா? தேவைப்படுறவங்க இந்த சாதக நோட்டு எழுதிக்கிடுங்க. இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.